இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் வறுவல். இந்த ரெசிபியை நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க மீரா அபு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்சு வச்சுருந்த இறால் 400 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2, குடைமிளகாய் பாதி, காயல் கறி மசாலா தூள் உங்கள் கார தேவைக்கு, கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, இஞ்சி நறுக்கியது 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 100 ml. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். முதல்ல இறாலை க்ளீன் பண்ணி வைக்கணும். இறாலை ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும், அப்புறம் மேலே உள்ள அசடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா அலசி அதை தனியாக எடுத்து வச்சிங்க. அதோட காயல் கறி மசாலா தூள், உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்டியில் நல்லா வதக்குங்க. ஏற்கனவே இறாலில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியெலாம் வறண்டு போகிற மாதிரி நல்லா வரட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு பேனில் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சொல்லியிருக்க அளவுக்கு எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பின்னாடி வெங்காயம் கொஞ்சம் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி, தக்காளி, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம கார தேவைக்கு மசாலா தூள், உப்பு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற குடமிளகாய், வரட்டி வச்சிருக்க இறால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குடமிளகாய் வேகிற வரைக்கும் ப்ரானும் இதெல்லாம் நல்லா வறண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.